சரிகமப நிகழ்ச்சியில செந்தமிழன் 4வது ஃபைனலிஸ்ட்டா செலக்ட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் ஏதோ ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சியில டிக்கெட் டு ஃபினாலேவோட கடைசி வாரம் இது. இந்த ஒரு வாரத்தில செந்தமிழனுக்கும், அறிவழகனுக்கும் ஒன் ஆன் ஒன் ரவுண்ட் போய்க்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இவங்க 2 பேத்துல யாரோ ஒரு நபர் தான் 4வது ஃபைனலிஸ்ட்டா செலக்ட் ஆக போறாங்க. ஒவ்வொருத்தருமே போட்டி போட்டு பாடுனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2 பேருமே அவங்க வாய்ஸுக்கு ஏத்த பாட்டு எடுத்து பாடியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா டெலிவரி பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனா ஜட்ஜஸ்க்கே மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டிருந்துச்சு. 2 பேருமே இப்படி பாடுனா யார தான் செலக்ட் பண்றது அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்பவே தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ 2 பேரும் குடுத்திருந்தாங்க. ஆனா, அறிவழகன விட செந்தமிழன் அவர்கள் அவரு வாய்ஸுக்கு தேர்ந்தெடுத்து ரொம்ப ரொம்ப சூப்பரான சரியான ஒரு பாடல் எடுத்து பாடியிருக்காரு. அந்த ஒரு காரணத்தினாலே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வாரம் அவர் செலக்ட் ஆகியிருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எப்போதுமே ப்ரோமோல கடைசியா யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத போடுவாங்க. அத மியூட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிப்சிங் வச்சு பார்க்கும்போது ஜட்ஜஸ் எல்லாமே சின்னோன்னு சொன்ன மாரி தான் இருந்துச்சு. சரிகமப நிகழ்ச்சிய தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். செந்தமிழன் அவர்கள ஜட்ஜஸ் எல்லாருமே சின்னோ அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த செட்ல இருக்கவங்களும் அப்படிதான் கூப்பிடுவாங்க. அந்த வகையில பார்க்கும்போது அந்த லிப்சிங்க்ல சின்னோ அப்படின்னு இருக்கிறத பார்க்கும்போது, கண்டிப்பா செந்தமிழன் தான் இந்த வார டிக்கெட் டு ஃபினாலேவ வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் ப்ரோமோவோட கடைசியில கூட அறிவழகன் செந்தமிழன கட்டிப்பிடிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் தான் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. செந்தமிழன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு இடத்துக்கு வந்திருந்தாரு. எப்படியாவது அந்த டாப் 5க்குள்ள போயிருவோமா அப்படின்னு ஏக்கத்தோட இருந்தாரு. அவரோட ஏக்கம் நிறைவாகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 4வது ஃபைனலிஸ்ட்டா செந்தமிழன் அவர்கள் உள்ள நுழைஞ்சிருக்காரு. அண்ட் இதற்கப்புறம் அங்க இருக்க கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் சரி, வெளியில இருக்க ஆடியன்ஸ்க்கும் சரி, மிகப்பெரிய ஒரு கேள்வி இனியாவா, பவித்ராவா 5வதா உள்ள போற அந்த ஒரு நபர் யாரு அப்படிங்கிறது தான். ஏன்னா இவங்க 2 பேத்து கூடயும் சேர்த்து ஷிவானி அவர்களும் இருக்காங்க. பவித்ரா, இனியா, ஷிவானி இவங்க 3 பேத்த கணக்கெடுக்கும்போது ஓட்டுகள் அடிப்படையில பவித்ரா கூட இருந்தாலுமே பாடுறதுல ஷிவானி ரொம்ப சூப்பரா பாடுவாங்க. ஸோ இந்த 3 பேத்துல யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான அஜித் குமார் அவர்களோட 65வது படத்த லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் இயக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நடிகர் அஜித் குமார் அவர்கள் இப்ப AK64 பண்ண போறாரு. அந்த ஒரு படத்த ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் இயக்க போறாங்க. அந்த ஒரு படத்துக்கு அடுத்த படமான AK65க்கான கதைய இப்ப அஜித் சார் கேட்டு வந்துட்டு இருக்காராமா. அவரோட டைரக்டர் லிஸ்ட்ல லோகேஷ் கனகராஜும் இருக்காராமா. ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் அவர்கிட்ட ஒரு கதை சொல்ல ரெடியா இருக்கதாகவும், அந்த ஒரு கதை லாக் ஆனுச்சு அப்படின்னா கண்டிப்பா AK65 லோகேஷ் கனகராஜ் கூட தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு காம்போ மட்டும் அமைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவரோட தரமான சம்பவத்தை காட்டுவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏற்கனவே கமல் சார் கூட ஒர்க் பண்ணிட்டாங்க, விஜய் சார் கூட ஒர்க் பண்ணிட்டாங்க, கூலி படத்துல ரஜினிகாந்த் சார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ அஜித் சார் கூட ஒர்க் பண்ண போறதாக தகவல் இருக்கு. அது கன்ஃபார்ம் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது.